அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மாவட்ட செயலாளர் ராஜு சமீபத்தில் நடிகை த்ரிஷா பற்றி அவதூறாக பேசியிருந்தார். அவரது பேட்டி பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் வெளியாகின. இந்த நிலையில் த்ரிஷா குறித்த விவகாரம் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வு குறித்து வழக்கறிஞர் இன்பதுரை அளித்த பேட்டியை இப்போது காணலாம். அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் இவரை பற்றி ஏவி ராஜு என்பவர் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியை குறிப்பிட்ட சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் ஏராளமான யூடியூப் சேனல்களும் அதை வெளியிட்டு வந்தன. இது தன்னுடைய நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதா இருக்கிறது. அடிப்படை ஆதாரமற்றது. ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி தன்னை பேசியதும் தன் மீது சில பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வேண்டுமென்றே ஏவி ராஜு தன்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல், அரசியலில் அவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் இவ்வாறு பேட்டி அளித்திருக்கிறார். எனவே அவர் அவ்வாறு பேச தடை விதிக்கணும். அவருடைய இந்த பேட்டியை தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிற, ஸ்ட்ரீமிங் பண்ணி கொண்டிருக்கிற யூடியூப் சேனல்கள் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கை தொடர்ந்து, அவதூறு வழக்கை தொடர்ந்து மான நஷ்டமாக ரூபாய் 1,10,00,000 அவர் அளிக்க வேண்டும் என்று கோரி, ஏவி ராஜு அளிக்க வேண்டும் என்று கோரி இந்த வழக்கை தொடர்ந்து இருந்தோம். இந்த வழக்கு இன்றைக்கு நீதியரசர் மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. எங்களுடைய தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் ஆஜராகி வாதிட்டார். அது அடிப்படை ஆதாரமற்றது, தேவையில்லாதது, வீணானது, புகழுக்கு களங்கம் விளைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அளிக்கப்பட்ட பேட்டி. அந்த பேட்டியை வெரிபிகேஷனே பண்ணாம அது உண்மைதானு அறியாம, இதனால ஏற்கனவே அவர் 10 ஆண்டுகளும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி தற்போது கவுன்சிலர், அவருடைய மகன் தற்போது கவுன்சிலராக இருக்கிறார். அவருடைய மனைவி ஏற்கனவே கவுன்சிலர். இவரே ஏற்கனவே மாநகராட்சியுடைய கவுன்சிலராகவும் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அதனால ஒரு 25 ஆண்டுகளாக தொடர்ந்து சமூக சேவையை செய்து வருகிற, மக்கள் பணியில் இருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும், அவரை களங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பேட்டியை மூலமாக தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டார்கள் என்பது வெங்கடாச்சலத்தினுடைய வாதம். எனவே அவர் பேச ஏவி ராஜு தொடர்ந்து பேசுவதற்கு தடை விதிக்கணும். அவர் அதற்காக மான நஷ்டம் வழங்க வேண்டும், இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும். அதை வெளியிட்ட பத்திரிகைகளுக்கு தடை விதிக்கணும். அவர் வெளியிடுவதற்கு தொடர்ந்து ஸ்ட்ரீமிங் செய்து கொண்டிருக்கிற யூடியூப் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கணுங்கிறது தான் வழக்கு. இதை விசாரித்த நீதியரசர் இன்றைக்கு மொத்தமாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காரு. அதாவது இடைக்கால தடை கொடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டா, அவர் தொடர்ந்து பேசுவதற்கு ஏவி ராஜுக்கு தடை. இந்த வழக்கினுடைய விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு, அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறது.